இந்த கலையை முதலாக இவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காகவும் இந்த ஷாவ்லின் டெம்பிள் நிறுவியதற்காகவும் இன்றும் இவர்கள் கடவுளாக வணங்கும் வணக்கம் ஐயா. கடவுளுக்கும் இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். கடவுள் இறைவன். இறைவன் என்றால் பொருள், கடவுள் என்றால் செயல். கடவுளுங்கிற செயலை கடவுள் தன்னுள்ள கடந்து போனால் இறைவன்கிற பொருளை அடைய முடியும். அதான் இங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குற அழகான அர்த்தம். இப்போது நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது, நான் சுருக்கமாக சொல்கிறேன், நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது அழகாக இருக்கணும், வீரமாக இருக்கணும், குமரனாக இருக்கணும், இளைஞனாக இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு மனுஷன் நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது மனுஷனுடைய நிலைப்பாடு. அது அது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. ஸோ இப்போ இந்த 6 அறிவு உள்ள நிலைப்பாட்டை நம்ம அடையணும் அப்படின்னா முருகு அப்படிங்கிற நிலைப்பாட்டை தேடணும், முருகனை தேடிக்கணும். அதே மாதிரி எப்பயுமே நம்ம செய்கிற செயல் வந்து நல்வினையாக இருக்கணும், தீவினையாக இருந்துடக்கூடாது. அப்படின்னா விநாயகரை தேடணும், விநாயகரை தேடி வினை இல்லாமல் வச்சுக்கணும். அதேமாரி உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கணும், எந்த உணவும் இருந்துடக்கூடாது. அப்படின்னா அந்த 108 வருமம்னு சொல்லக்கூடிய வரும புள்ளிகளை சரியாக வச்சுக்கணும். வரும புள்ளிகள் சரியாக இருந்தால் தான் அந்த 108 நிலை புள்ளியும் சரியாக செயல்படும். அதுக்கு 108 பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த நாராயணனை அடையணும். அதேமாதிரி எப்பயும் உயிரணுக்கள் நிறைஞ்சிருக்கணும், உயிரணுக்கள் பெருகிட்டே இருக்கணும் உடம்புல. அப்படின்னா பிரம்மனை தேடணும். எப்பயும் சக்தியோட, அதாவது ஆற்றலோடு இருக்கணும், எனர்ஜியோடு இருக்கணும். அப்படின்னா சக்தியை தேடணும், தேடி வச்சுக்கணும். அதேமாதிரி எப்பயுமே உயிரோடு இருக்கணும் அப்படின்னா சிவனை தேடி வச்சுக்கணும். சிவன் போச்சுன்னா சவன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் இதெல்லாம் தேடி தன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டான்னா அவன் நீண்ட நாள் ஆயுளோடு இருப்பான், உயிரோடு இருப்பான். அப்படிங்கிறத சித்தர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போன அந்த நிலைப்பாடு. அதனால தான் அவங்க 800 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம், 4000 வருஷம், 4 யுகம்னு வாழ்ந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உணர்றதுக்கு பேர் தான் அக வழிபாடுன்னு சொன்னாங்க. அக வழிபாடு இல்லைன்னா ஞானம் மார்க்கம்னு சொன்னாங்க, இல்லை சித்த மார்க்கம்னு சொன்னாங்க. சித்தம்னா ஞானம், ஞானத்தை அடைகிறது, அந்த புரிதல், அதாவது பிரம்ம சூத்திரத்தை உணர்றது, அப்படின்னு சொல்ல போகிறது. இது நம்மளுடைய மரபு வழிபாட்டில் இன்னொரு கண்ணாக பார்க்குறோம், முக்கியமான இன்னொரு கண்ணாக பார்க்குறோம். அப்போ அந்த அக வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தியான முறை. இது உள்ள அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதெல்லாம் அண்டத்தில் இருக்குது? சிவம் இருக்குது, சக்தி இருக்குது, பிரம்மம் இருக்குது, வர்மம் அதாவது நாராயணம் இருக்குது, விநாயகர் இருக்குது, முருகன் இருக்குது. இதை நம்ம வெளியில் போய் தேடி நம்ம நீண்ட நாள் உயிரோட வாழ முடியாது. நமக்குள்ளே போய் தேடி அதை நம்ம வாழ வச்சோம்னா, நமக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வாழ வச்சிட்டோம்னா நம்ம இங்கே நீண்ட நாள் ஆரோக்கியமாக உயிரோட வாழ முடியும். அப்படிங்கிறதான் எல்லா புராணங்கள்லையும் சொல்லப்படுறது. ஆனால் இங்கே நடைமுறையில் அது இல்லை, அது யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதை யாரும் பின்பற்றுறதில்ல. இதுதான் தமிழருடைய அறம்னு சொல்லுது. தமிழுடைய அறம்ன்றதை அந்த ஞானத்தை அடைகிறது தான். இதுதான் கடவுளுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.